8ஆம் நூற்றாண்டு அரிமர்த்தன பாண்டியன் தன் படையை பலப்படுத்துறதுக்காக குதிரை வாங்க தன்னோட அமைச்சர் வாதவூரார் கிட்ட காசு கொடுத்து அனுப்புறான். வாதவூராருக்குள்ள ஆழமான ஆன்மீக தேடல் இருந்தது. சில வீரர்களோட அறந்தாங்கி பக்கம் போகும்போது அங்க மரத்தடியில ஒரு குரு உட்கார்ந்துருக்கத பாக்குறாரு. உடனே அங்கேயே தன்னோட அமைச்சரோட எல்லாத்தையும் கலட்டி வெறும் கோமணத்தோட துறவு பூண்டு குருவுக்கு முன்னாடி தீட்சை வேண்டி நிக்கிறாரு. குருவும் வாதவூராருக்கு தீட்சை கொடுத்து மாணிக்கவாசகர்ங்கிற பேரும் வைக்கிறாரு. இங்கதான் கதையில ட்விஸ்ட். மாணிக்கவாசகர் குதிரை வாங்க வச்சிருந்த காசுல சிவனுக்கு கோயில் கட்டிடுறாரு. குதிரை வராதனால தூக்கின்னு வாங்கினாங்க அந்த தங்கத்தன்னு மாணிக்கவாசகரை கைது பண்ணி சங்கிலியில போட்டு வெட்ட வழியில் நிக்க வச்சிருவான் பாண்டியன். தனக்காக கோயில் கட்டின பக்தன் இப்படி கஷ்டப்படுறது சிவனுக்கு பொறுக்க முடியாம நரிகளை பிடிச்சி அதை குதிரையா மாத்தி பாண்டிய மன்னனுக்கு அனுப்பி வச்சிருவாரு. அன்னைக்கு நைட்டே எல்லா குதிரையும் திரும்ப நரியா மாறி எஸ்கேப் ஆயிடும். பாண்டியனுக்கு இன்னும் கோவம் வந்துடும். மாணிக்கவாசகரை வைகை கடை சுடுமணல்ல போட்டு சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிருவான். தன்னோட பக்தனுக்காக சிவனே மதுரைக்கு நேரா வருவார். பாண்டிய மன்னன் மாணிக்கவாசகரை வைகை ஆத்து மணல்ல போட்டு சித்திரவதை செய்யறான். உடனே சிவன் வைகை